நான் பணியாற்ற வந்து 50 ஆண்டுகள் ஆகின்றன. 1972 சேலத்தில் எனது பணியை தொடங்கினேன். மீண்டும் எனது மேல் படிப்பிற்காக 74 இருந்து 81 வரையும் சென்னையில் MS ஆர்த்தோ DRத்தோ முடிச்சுட்டு திரும்பவும் சேலம் வந்து 81 வந்தேன். 88 வரையிலும் சேலம் அரசாங்க மருத்துவமனையில் வேலை செய்தேன். அப்போது தனியார் மருத்துவமனை ஆரம்பிக்க வேண்டும் என்ற என் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு மருத்துவமனை ஆரம்பித்தோம். அது சிறப்பாக இல்லை என்ற காரணத்தினால் 1997 குறிஞ்சி மருத்துவமனை என்ற சின்ன மருத்துவமனையை ஆரம்பித்தேன். 10 படுக்கைகளுடன் கொண்ட மருத்துவமனை ஆரம்பித்தோம். இந்த இடம் பத்தலை அப்படிங்கிறதுனால வேற இந்த இடத்தை வாங்கி 20 படுக்கைகளுடன் முதலில் ஆரம்பித்து அதை 40 படுக்கைகளாக மாற்றினோம். அப்போ 2 ஆப்ரேஷன் தியேட்டர் இப்போவே வந்து 2004 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லைன்டு ஆப்ரேஷன் தியேட்டர் என்று கட்டினோம். காரணம் என்னன்னா, எலும்பு முறிவு சிகிச்சையோ அல்லது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோ செப்டிக் ஆகக்கூடாது என்பதற்காக அந்த காலகட்டத்தில் உண்டான மிகச்சிறந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லைன்டு ஆப்ரேஷன் தியேட்டர் செஞ்சோம். 40 படுக்கைகள் பற்றவில்லை என்பதனால் 2வது கட்டடம் கட்டணும். 2வது கட்டணத்துக்கும் முதல் கட்டடத்துக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு கட்டி அதுக்கப்புறம் முதல் கட்டிடத்திலிருந்து 2வது கட்டிடம் செல்வதற்காக ஒரு வழி ஏற்படுத்தி ஆரம்பித்த போது 2 மருத்துவமனைகளும் ஆரம்பத்திலிருந்து நான் கூட இருந்து கட்டி முடித்தேன். முடிச்ச போது அறுவை சிகிச்சை ஆபரேஷன் தியேட்டர் இடம் பத்தவில்லை என்பதனால் மீண்டும் புதிய கட்டிடத்தில் 5 அறுவை சிகிச்சை அரங்குகள் கட்டினோம். அதில் மாடுலர் ஆபரேஷன் தியேட்டர் நான் 1994 ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கற்றுக்கொண்டதினால் முதன்முறையாக சேலத்தில் அதை நோயாளிகளுக்கும் மக்களுக்கும் செய்தோம். எலும்பு முறிவு பகுதியிலும் உலகத்தரம் வாய்ந்த ஏஓ டெக்னிக் என்று சொல்லப்படுகிற அந்த எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவையும் சேலத்தில் முதலாக செய்தோம். 2005க்கு அப்புறம் டாக்டர் மணிமாறன் மேற்படிப்பை முடித்துவிட்டு என்னுடன் இணைந்தார். அதற்கு பிறகு மற்ற பிரிவுகள் கார்டியாலஜி, நியூராலஜி, நியூரோ சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி போன்ற பிரிவுகளுடன் மற்ற பிரிவுகளை ஏற்படுத்தி நியூரோ சர்ஜரி, ஹெட் இன்ஜுரி சிகிச்சை செய்தல் போன்றவற்றை தோற்றுவித்தோம். ரீஇம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். கை வெட்ட துண்டிக்கப்பட்டாலோ அல்லது விரல்கள் துண்டிக்கப்பட்டாலோ திருப்பி அதை பொருத்தும் அறுவை சிகிச்சை. அதற்காக தனிப்பட்ட முறையில் ட்ரைனிங்கான பிளாஸ்டிக் சர்ஜன் ஒருவரால் தான் செய்ய முடியும். அதற்கான உபகரணங்களே 1 கோடி ரூபாய்க்கு மேலே வேணும். அதை முதன்முறையாக சேலத்தில் உருவாக்கணும். இந்த வசதிகள் செய்ததனால் ஆக்சிடென்ட் சர்ஜரி, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், இருதய சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி ஆகிய முக்கியமான ஹையர் ஸ்பெஷாலிட்டிஸ் சர்ஜரி செய்கிறதுல காம்ப்ளிகேஷனோ அல்லது இன்ஃபெக்ஷன் சீழ்பிடித்தலோ உலகத்துடைய ஸ்டாண்டர்ட் பிரகாரம் 1.5% கம்மியாக இங்கே இருக்குது. எங்கள் மருத்துவமனை நோக்கமே ஏழை எளியோர் முதல் கொண்டு அனைத்து மக்களுக்கும் குறைந்த செலவில் உயர் சிகிச்சை. நன்றி, வணக்கம்.